கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இனி நம்ம பார்க்க வர டாபிக் வந்து டிடிஎஃப் வாசன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பண்றாரு, ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாரு. அந்த பிசினஸோட நேம் வந்து டிடிஎஃப் பிட் ஷாப் அப்படிங்கிற ஒரு பிசினஸ். ஸோ அந்த பிசினஸ்ல அவர் சேல் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து ஜிபிஎஸ் ட்ராக்கர். ஓகேங்களா? டிடிஎஃப் ஜிபிஎஸ் ட்ராக்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதில் இருக்கிற சில மால்ஃபேக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும், அது வந்து எப்படி ஆக்சுவலி ஒர்க் ஆகுது, அதோடைய டீப் இன்டெப்தா எங்கேருந்து அதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். அண்ட் இதில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, மேபி அவருக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். இது வந்து நம்ம அவரை பிளேம் பண்ணணும் அப்படின்ட்டு மேக் பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. இது மேபி அவருக்கு தெரியாத விஷயங்களை கூட இது இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிஎஃப் ஆப்பை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து டவுன்லோடில் வந்து டெவலப்பரோட நேம் இருக்கும் இருக்குல்ல. அந்த டெவலப்பரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு டெவலப்பர். ஓகேங்களா? ஸோ அவங்களுக்குள்ள ஓகே பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட் ஜி லைட் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கருடைய அப்ளிகேஷன் ஒன்று இருக்கு. அந்த அப்ளிகேஷனுக்கும் டெவலப்பர் வந்து இந்த டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் தான். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் ஜி லைட்டுக்கும் டிடிஎஃப்க்கும் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனுடைய செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது நெக்ஸ்ட் ஜி லைட்டுடைய செல்லிங் மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500. வேறஸ் டிடிஎஃப் உடைய மார்க்கெட் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500. எம்ஆர்பி 7000 போட்டிருப்பாங்க. மார்க்கெட் பிரைஸ் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் அந்த ஆஃபர்லாம் போக 3500 வந்து செல்லிங் பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் நெக்ஸ்ட் ஜி லைட்லையும் சரி டிடிஎஃப்லையும் சரி 1800 தான் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த 1800 அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்கு. இன்டெப்தா நம்ம அதை பற்றி தெரியாது, பட் பார்க்குற விஷயம் தான், பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம்னா நிறைய பேர் இதை பற்றி பேசியிருக்காங்க யூடியூப்ல. ஓகேங்களா? ஸோ அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். பட் அதை வச்சுதான் நம்ம பேசுறோம் அப்படிங்கிறது மேலாத்தமான உண்மை. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மெத்தட்ல இப்போ இந்த டிடிஎஃப் ஆப்பும் சரி நெக்ஸ்ட் ஜி லைட்டும் சரி, இவங்க யூஸ் பண்ண அந்த அப்ளிகேஷனுடைய இதை ரெக்வயர் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து சேம் ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஒரே ஐபி அட்ரஸ்ல நெக்ஸ்ட் ஜி லைட்டும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு, டிடிஎஃப்பும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும், சேம் சர்வரும் அதே தான் இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஐபி அட்ரஸை சர்ச் பண்ணி பார்க்கும்போது நேவி லேப் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ட்ராக்கிங் டிவைஸோடைய ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அந்த ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, அந்த ஐபி அட்ரஸ் ஒரு கம்பெனிக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்றும். பட் இங்க அன்பார்ச்சுனேட்லி நெக்ஸ்ட் ஜி லைட்டுக்கும் டிடிஎஃப்க்கும் ஒரே ஐபி அட்ரஸ் இருக்கு. அந்த ஐபி அட்ரஸ் போடும்போது ஒன்னு நெக்ஸ்ட் ஜி லைட் வரும், இல்லை டிடிஎஃப் வரும். பட் சம்பந்தமே இல்லாம நேவி லேப் சொல்லிட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் வருது. அவங்க வந்து ஒரு கமர்ஷியல் சாஃப்ட்வேர் டெவலப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க. அவங்க என்ன பார்த்தீங்கன்னா ரீட்டைல்லாம் இப்போ நார்மல் நம்ம போய் கேட்டோம்னா நமக்கு வந்து ப்ராடக்ட்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. கமர்ஷியலாக யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் 9 ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த ட்ராக் 9 ஜிபிஎஸும் டிடிஎஃப் மாதிரி தான். இதை ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஜி லைட்டும் டிடிஎஃப்பும் ஒரே சர்வர்ல ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அந்த சர்வர் அவங்களுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவ் எக்ஸ்ட்ரீம் டெலிமேட்டிக் பிரைவேட் லிமிடெட். அந்த ஐபி அட்ரஸை நம்ம கூகுள் பண்ணி பார்க்கும்போது அதுல நேவி லேப் சொல்லிட்டு வேற ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அந்த அப்ளிகேஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமர்ஷியல் சாஃப்ட்வேர் டெவலப்பர். அவங்க வந்து இன்னொரு ஃபர்முக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, சாஃப்ட்வேர் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஹார்ட்வேரும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராக் 9 ஜிபிஎஸ். ஓகேங்களா? இந்த ட்ராக் 9 ஜிபிஎஸ் தான் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நார்த் இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. இவங்களும் இதே மாதிரி ஜிபிஎஸ் லொகேஷன் சேல் பண்றவங்க தான், ஜிபிஎஸ் சாஃப்ட்வேர் சேல் பண்றவங்க தான், ரீட்டெயிலா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட டெமோ லாகின் வாங்கி பார்க்கும்போது அந்த டெமோ லாகினுடைய வேல்யூ வந்து எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, டெமோ லாகின்ல அந்த ட்ராக்கிங் அப்ளிகேஷனோட வேல்யூ வந்து 2000. டெமோ லாகின் வந்து ஒரு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டெமோ லாகின் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அப்ளிகேஷனோட வேல்யூ 2000 தான். வேறஸ் நெக்ஸ்ட் ஜி லைட்ல அந்த அப்ளிகேஷனோட வேல்யூ 2500 சாரி. ஓகேங்களா? ஸோ டிடிஎஃப் ஆப்ல அந்த டிடிஎஃப் ஆப் பர்ச்சேஸ் பண்ணி அந்த டிவைஸோட பிரைஸ் வந்து 3500. இந்த ட்ராக் 9 ஜிபிஎஸ் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து 2000க்கே வந்து கொடுக்குறாங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் ஒருவேளை அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிடிஎஃப்பும் நெக்ஸ்ட் ஜி லைட்டும் 1800 சார்ஜ் பண்றாங்க. வேற ட்ராக் 9 ஜிபிஎஸ் வந்து வெறும் 900 தான்
சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் என்னடா பெரிய தப்பு இருக்குது, இதுதான் மார்க்கெட்டிங் டெக்னிக் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இருக்குது, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, நான் அதை பற்றி வரேன். ஸோ அது வரதுக்கு முன்னாடி ஹார்ட்வேர். இந்த ஹார்ட்வேர் அப்படின்னு வரும்போது டிடிஎஃப் அவர்களே வந்து நாங்கள் இம்போர்ட் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, அந்த டிவைசஸ் எல்லாமே சைனாலேருந்து ஹார்ட்வேர் ஐட்டம்ஸை இம்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கான்காக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, ஹாங்காங் பேஸ்டு கம்பெனி. அவங்க தான் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் ஹார்ட்வேர் வந்து மேனுஃபேக்சரும் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து ஆல்ரெடி ட்ராக் நேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கும் ஃப்ளீட் ட்ராக் அப்படிங்கிற கம்பெனிஸ்லாம் இவங்க வந்து அந்த இது வந்து சேல் பண்ணிட்டாங்க, ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது பேஸில் அலிபாபாவில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 513 ரூபா, கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய். ஓகேங்களா? அந்த ஹார்ட்வேரோட ப்ரைஸே வந்து 500 ரூபாய். இது இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஒரு காமன் ஒரு ஜென்ரல் நாலேஜாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த மெசேஜ் சர்வர்ஸ்லாம் ரிப்ளை இருக்கும் பார்த்தீங்களா, அது இந்த சர்வர் ரிப்ளைலாம் இருந்தால் தான் நம்ம அந்த ட்ராக்கிங்கை வந்து கரெக்டாக வந்து நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும். கரெக்டாக இப்போ நம்ம இது வேணும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கணும், அவங்க சர்வர் டீடைல்ஸ் பேச் பண்ணி நம்ம கொடுக்கும். பட் சர்வர் எங்கேருந்து எடுக்கும் அப்படிங்கிற எங்கள் மேட்ரு. அது என்ன பண்ணும், அந்த ஹார்ட்வேரில் இருக்கிற ஒரு மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜ் வந்து சர்வர் இருக்கும், சர்வர்லேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அப்படி இருக்கும்போது அந்த சர்வருக்கும் அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IMEI நம்பர் பேஸ் பண்ணியிருக்கும். அந்த IMEI நம்பருக்கு ஏர்டெல் IoT அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏர்டெல் இன்டர்நெட் ஆன் திங்ஸ் அப்படின்ட்டு அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு சிம் கார்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இதில் நார்மலாக மெசேஜஸோ இல்லை இன்டர்நெட்டோ நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஸ்பெஷலி M2M அப்படின்வாங்க, மிஷின் டு மிஷின் அப்படின்வாங்க. மிஷின் டு மிஷின் தான் இங்கே வந்து ஷேர் ஆகும். டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஷின் டு மிஷின் தான் ஷேர் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒரு சிம் கார்ட்ஸை வந்து லாட்டாக பர்ச்சேஸ் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது டிடிஎஃப் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, தெரியறதுக்கும் இந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட இனிமேட்டு ஷேர் பண்ணுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாவி லேப்போடைய லாகின். ஓகேங்களா? நாவி லேப்போட லாகின் வந்து பார்த்தீங்கன்னா demo@321. ஓகேங்களா? எல்லாமே கேப்ஸ் DEMO@321. யூசர் நேம் பாஸ்வேர்ட் ரெண்டுமே சேம் தான். யூசர் நேமும் demo@321, பாஸ்வேர்டும் demo@321, எல்லாமே கேப்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாவி லேப்போடைய லாகின் பாஸ்வேர்ட். இந்த நாவி லேப்போட லாகின் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து டிடிஎஃப் ஆப்ல போட்டாலும் லாகின் ஆகும். ஓகேங்களா? டெமோ லாகின் ஆகுது. அதே லாகினை நீங்கள் நாவி ஆப்ல போட்டாலும் லாகின் ஆகுது, நெக்ஸ்ட் போட்டாலும் லாகின் ஆகுது. ஸோ இங்கே வந்து அந்த கிளைண்ட் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன் டீடைல்ஸ் வந்து ஒரு கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் வேற கம்பெனிகளுக்கும் இங்கே ஷேர் ஆகுறது இட் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ மேபி இது தெரியாமல் நடந்திருக்கலாம், அவருடைய நாலேஜ் இல்லாமல், டிடிஎஃப் அவருடைய நாலேஜ் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்கலாம், அவங்களுடைய குரூப் ஆஃப் பீப்புளுடைய நாலேஜ் இல்லாமல் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கலாம், இந்த பர்டிகுலர் கம்பெனி அந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு மேபி இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். பட் எல்லாத்துக்கும் மேலே ஒரு கிளைண்ட் டேட்டா அப்படிங்கிறது ஹைலி கான்ஃபிடென்ஷியல் திங். அது வந்து வேற ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு வந்தாலும் சரி, நம்ம கிட்டேருந்து வேற கம்பெனி போனாலும் சரி, இட் இஸ் வயலேஷன் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க டிடிஎஃப் அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தையும் அவர் வந்து சார்ட் அவுட் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறத தான் இன்னைக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ என்ன ஒருத்தருக்கு நாலேஜ் அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் அவருடைய நாலேஜ்க்கு போயிட்டு இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அவர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோடைய ஒரு ப்ரைம் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்ஸ் ஸோ மச்.